ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நோ ஆயில் நோ பாயிலுங்கிற மெத்தடில் அடுப்பத்தை வைக்காமல் கேஸ் இல்லாமல் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் ஆரோக்கியமான சமையல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதே டயத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு அவல் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிக்கலாம். தூசியெல்லாம் இருந்தால் போயிடும். இப்போ 2 தடவை கழுவியாச்சு. கழுவி தண்ணியை ஒட்ட இருத்துறணும். தண்ணி இருக்கக்கூடாது, சாதம் குழஞ்சிரும். அதனால் தண்ணியை ஒட்ட இருத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பீட்ரூட் சாதம் செய்ய போகிறேன். அது கொஞ்சம் பீட்ரூட் காய் சீவுறதில் சீத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி துருவல் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் லைட்டாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ லெமன் புழிஞ்சுக்கலாம். இப்போ விதையெல்லாம் விழுந்துருச்சு, அதை எடுத்துக்கலாம். இப்போ தேவையான தூள் உப்பு அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். நம்ம அந்த உப்பு லெமன் எல்லாம் போய் கிளறினாத்தே நல்லா வெந்துடும். இப்போ அவல் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாத்தே கலவை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பீட்ரூட்டில் ஒரு 4 ஸ்பூன் அவல் எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அதாவது நம்ம கேஸில் வைக்கிற பீட்ரூட்டு சாதத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பீட்ரூட் சாதம் என் பேத்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே பவுலில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அவல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் துருவல் நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவல் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நீட்ட வாக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகா அதுவும் போட்டுட்டு லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டுக்குருவோம் ஒரு டேஸ்ட்டுக்கு. அது கூட வறுத்த வேர்க்கடலை, அதாவது கடையில் வாங்கினேன், நான் வறுக்கலை, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த வேர்க்கடலை. நான் 2 பாக்கெட் வாங்கினேன் கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை. இப்போ அது கூட நம்ம உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். இப்போ அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட தேங்காய் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்படி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு நேரத்தையும் செலவழித்து கேஸையும் செலவழிக்கிறதுக்கு இது ரொம்ப பெட்டருங்க. இப்போ நம்ம பீட்ரூட் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் தேவையான அளவுக்கு பீட்ரூட் திருவுனதை போட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பூசணி விதை, அதாவது மஞ்சள் பூசணி விதை போட்டிருக்கேன். அதை 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு
தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் அது கூடயே சர்க்கரையும் போட்டுட்டேன். பாருங்கள், பீட்ரூட்டோட போடணும். நான் இதில் போட்டுட்டேன், மறந்துட்டு. பரவாயில்ல. இப்போ நல்லா தேங்காய் பால் அடித்து வடிகட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயசம் செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கட் பண்ண முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை அதுவும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் சவுச்சவுக்காய் எடுத்திருக்கேன் சாலட் பண்ணுறதுக்கு. அது கூட வெங்காயம், குடமிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சவுச்சவுக்காயை நறுக்கிட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளரிக்காய் சேலட் மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இப்போ அதையும் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். சேலட் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றவங்க யாருமே சவுச்சவுக்கான்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ கேரட் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், வெங்காயம், மிளகுத்தூள், லைட்டாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம கேரட் பச்சடி செய்ய போகிறோம். இப்போ இது கூட தயிர் விட்டுக்கலாம். இதுவும் இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க, ஜில்லுன்னு இருந்தது. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி பழமும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றி வைக்கலாம். மேலே 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் சாதம், தேங்காய் சாதம், சவுச்சவுக்காய் சாலட், கேரட் பச்சடி, பீட்ரூட் பாயசம் எல்லாம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான சமையலை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது. டாக்டர்கிட்டையும் நம்ம போவேனா, சிக்கனமாகவும் இருக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுலேயே இந்த மாதிரி காய்கறிகளை வேக வைக்காமல் அதனுடைய சத்துக்களை வீணாக்காமல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பழகிக்கிடுவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு. ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆரோக்கிய சமையல் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.